ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பிக்கான மேக்ஸ் அட்வான்ஸ் மேக்ஸ் ஒன் ஷாட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி டிக்னாமென்ட்ரி, ஜாமென்ட்ரி, அல்ஜிப்ரா, 2D மென்சுரேஷனாக நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம 3D மென்சுரேஷன் பார்க்க போறோம். இது மட்டும் தான் நம்ம விட்டுருந்தோம். ஸோ அதுவும் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 2Dக்கும் 3Dக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ கியூப்னு இருக்கா, கியூபோட 2D என்ன? கியூபோட 2D ஸ்கொயர். ஓகே, இதுக்கு ரெண்டு டைமென்ஷன் தான் இருக்கும். ஒன்று ஒய், ஒன்று எக்ஸ். ஸோ அதனால 2D. அதே நம்ம இங்கே பார்த்தோம்னா ஒய், இசட், எக்ஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு 3 டைமென்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை வந்து 3Dன்னு சொல்கிறோம், இதை வந்து 2Dன்னு சொல்கிறோம். ஓகே, இதோடைய யூனிக் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம்னா கியூபை பொறுத்த வரைக்கும் நம்ம கியூப் அதுக்கப்புறம் ஸ்கொயர்லாம் நம்ம ஏன் மென்ஷன் பண்ணுவோம், சைடுன்னு சொல்லிட்டு. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் 6 ஃபேஸஸ் இருக்கும், 12 எட்ஜஸ் இருக்கும், 8 வெர்டிசஸ் இருக்கும், அண்ட் ஃபைனலா 4 டயகனல்ஸ் இருக்கும். 4 டயகனல்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லா சைடுமே சேமா இருக்கும். ஏன்னா ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். 3Dயை பொறுத்த வரைக்கும் கியூபுக்கும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, மேஜரான ஃபார்முலாஸ் இதுல இருந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எல்எஸ்ஐ. இது கர்வா இருந்துச்சுன்னா நம்ம சிஎஸ்ஐன்னு சொல்லுவோம். இது எட்ஜஸ் ஷார்ப் எட்ஜஸா இருக்கனால இது எல்எஸ்ஐ நம்ம சொல்லுவோம். ஓகே, 4 into a squared. ஏன்னா ஏரியானால நம்ம a squared தான் இருப்போம். வால்யூமா இருந்தா தான் நம்ம a cube யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் வால்யூம் ஆஃப் கியூப். கியூபோட வால்யூம் என்ன? எல்லா சைடும் சேமா இருக்கும். ஸோ அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு தான் வரும். எல்லா சைடும் ஏவா இருக்கனால தான் நம்ம a cube நம்ம போடுறோம். ஓகே, சில சம்ல வந்து நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருந்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதே மாதிரி தான் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்து surface area divided by 6 whole cube. இந்த மாதிரி நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கலாம். இப்போ கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தான் தெரியுது, சைட்ஸ் எதுவும் கொடுக்கலன்னா நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. எல்எஸ்ஏன்றது டாப் பாட்டம் நம்ம சேர்க்க மாட்டோம். டிஎஸ்ஏன்றது ஆறுத்தையும் நம்ம சேர்ப்போம், 6 ஃபேஸையும் சேர்ப்போம், அதனால 6a ஸ்கொயர். எல்எஸ்ஏன்றது 4 ஃபேஸஸ் மட்டும் நம்ம சேர்ப்போம், அதனால 4a ஸ்கொயர், 4 சைட்ஸ்னால. ஓகே, அதுக்கப்புறம் இதோட டயகனல் நம்ம பார்த்தோம்னா √3/a. ஓகே, இதுல ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, ஃபேஸ் டயகனல் கேட்பாங்க. ஃபேஸ் டயகனல்னு ஃபேஸ் டயகனல் ஒன்றும் கிடையாது, √2a. நம்ம ஸ்கொயர்ல என்ன பண்ணிருப்போம், ஸ்கொயர்னா என்ன, கியூப்ல ஒரு ஃபேஸ் தான் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் டயகனல்னாலும் ஃபேஸ் டயகனல்னாலும் சேம் தானே, கியூப்ல சேம் தான். ஓகே, அப்போ கியூபை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இப்படிதான் கேட்பாங்க. சில விஷயத்துல வந்து எப்படி கேட்பாங்கன்னா, கியூப் வந்து ஒரு எமிஸ்பியருக்குள்ள இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேசஸ் நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஹெமிஸ்பியருக்குள்ள கியூப் இருக்குன்னா அப்போ எப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணலாம்னா, சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு √2/3 ஆறு நம்ம மென்ஷன் பண்ணலாம். இது ஒரு கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, கியூபை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இதோடைய யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு நம்ம பார்த்துட்டா போதும். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம சம் சால்வ் பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்கு தான். ஓகே, அடுத்து கியூபாய்டு. கியூபாய்டு வந்து ரெக்டாங்கிளுடைய 3D நம்ம பார்க்கலாம். ஒரு சைட்ல, இன்னொரு சைட்ல பார்க்கும்போது இது 2 சைட்ல சேமா இருக்கும், இன்னும் 2 சைட்ல சேமா இருக்கும். நம்ம கியூப்ல பார்க்கும்போது ஆல் சைட்ஸ் ஆர் சேம்னு பார்த்துருப்போம். இங்க ஆல் சைட்ஸ் சேம் கிடையாது, எனி 2 சைட்ஸ் சேமா இருக்கும். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹைட்டு, லென்த்து, பிரெத்து மூணுது நம்ம பிரிச்சுக்கணும். இதுக்கு பொறுத்த வரைக்கும் 6 ஃபேஸஸ் இருக்குதான், இதுக்கும் 6 ஃபேஸஸ். இதுல வந்து 4 லேட்ரல், அதாவது சைட்ல, 2 வந்து ஐடென்டிக்கல் ஃபேஸ், டாப் அண்ட் பாட்டம்.
அப்படியே கியூபுக்கு இருக்கிற மாதிரி, ஏன்னா கியூப்ல எல்லா சைடும் சேமா இருக்கும். இதுல வந்து 2 சைடு வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஆப்போசிட்ஸ் ஃபேஸஸ் ஆர் parallel நம்ம சொல்லலாம். இதுக்கும் 12 edges இருக்கு, 8 vertices இருக்கு. அதுக்கப்புறம் இதுல சொல்ல போனா இந்த இது மட்டும் போதும். வேற டயகனலும் அதே மாதிரி 4 இருக்கும். இதுல இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி. கியூப்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ் இதுலயும் மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, இப்போ மெயினானது நம்ம ஏரியா வால்யூம் இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும். எல்எஸ்ஐ, இங்க எல்எஸ்ஐனா நம்ம டாப் பாட்டம் விட்டுறணும். ஸோ 2 சைட்ஸ், ஒரு சைட்ல வந்து LH, இன்னொரு சைடு நம்ம எப்படி எழுதுவோம், பிரெத்தும் இங்கிட்டு இருக்க ஹெச்சும். இது நம்ம ஒரு பாதியா எடுத்தனால இது வந்துருச்சு. நம்ம ரெண்டா சேர்க்கும் போது நம்மளுக்கு ஃபுல்லா கிடைக்கும். அதனாலதான் நம்ம இங்க 2ஆல மல்டிபிள் பண்றோம். ஓகே, அடுத்து டிஎஸ்ஏ. டிஎஸ் என்னன்னா, இப்ப மூணுத்தையுமே நம்ம சேர்க்கணும், டாப் அண்ட் பாட்டம். அப்ப நம்ம எப்படி எழுதுறது, ஒரு பாதி மட்டும் எடுத்துக்கலாம். 2 into length into breadth, height into breadth, அதுக்கப்புறம் height into length. இது 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 அவ்வளவுதான். ஸோ இப்போ டிஎஸ்ஐ ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. வால்யூம் பொறுத்த வரைக்கும் என்ன, 3 சைட்ஸஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். லென்த் இன்டூ ஹைட் இன்டூ பிரெத். இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் கியூபாய்டோடைய ஃபார்முலா. இதுல டயகனல்னு கேட்டாங்கன்னா, இதோட டயகனல் ரூட் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். ஓகே, இவ்வளவுதான் இந்த கியூபாய்டை பொறுத்த வரைக்கும். இதுல ஸ்பெஷல் கேசஸ் சிலது கேட்பாங்க. அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்னா, இப்போ கொஸ்டின்ல வந்து வால்யூம் வந்து ரூட் எக்ஸ் ஒய் இசட் நம்ம ஒரு கண்டிஷன் பார்ப்போம். இதுல எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் நம்ம சொல்லலாம். எப்போனா, if area of 3 adjacent face, adjacent faceல இருக்கும்போது நம்ம இது சொல்லலாம், மூணுமே இருக்கும்போது. அதுதான் வந்து எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு எல்பிஹெச் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதுல இருக்க ஸ்கொயர் ரூட், இங்கிட்டு இருக்க ரூட் வந்து இங்கிட்டு வந்துச்சுன்னா எல்லாமே ஸ்கொயர்ட் ஆயிரும். ஸோ அதுதான் நம்ம இங்க இப்படி எழுதியிருக்கோம். ஓகே, இதுதான் வந்து நம்ம கியூபாய்ட்ல பார்க்கலாம். இஃப் நம்மளுக்கு வந்து தனித்தனியா கண்டுபிடிக்கணும், எக்ஸ் தனியா கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸ்னா எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டயகனலுக்கு ஒரு டைமென்ஷன் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஒய்னா பி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர். அப்ப இசட்னா என்னவா இருக்கும், ஹெச் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதுதான் வந்து தனித்தனியா நம்ம டயகனல் கண்டுபிடிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து கியூபாய்ட்ல இன்னொரு கேஸ் இருக்கு. என்னன்னா, ஒரு கியூபாய்ட்ல 4 சைடும் ஒரு கியூப்ஸ் ஆக்கிபை பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. இல்லாட்டி இதை வந்து நம்ம எப்படி சொல்லணும், ரெக்டாங்கிள் சம் கூட இதை சொல்லலாம். எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதை இங்க எக்ஸ்னா அப்ப இங்கேயும் எக்ஸ் தான். அப்ப இது ரெண்டும் சேம்னா இங்கேயும் சேமா தான் இருக்கும். எக்ஸ் 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 எக்ஸ். ஓகே, இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, 4 சைடுல வந்து நம்ம கட் பண்ண போறோம். ஸோ கட்டிங் 4 sides. அப்ப இந்த மாதிரி கேஸ்ல வந்து நம்ம டைரக்டாவே ஃபார்முலா எழுதிடலாம். எப்படின்னா, L minus 2x into B minus 2x and overall x. எப்படி ப்ரோ எழுதுனீங்கன்னா, நம்மளுக்கு இது லென்த்னு வச்சுக்கோங்க, பிரெத்னு வச்சுக்கோங்க. இந்த லென்த்ல நம்ம எவ்வளவு எக்ஸை கட் பண்ண போறோம், 2x இன்டூ இந்த பிரெத்ல நம்ம என்ன பண்ண போறோம், பிரெத் மைனஸ் 2x தான் அங்கே எடுக்க போறோம், 2x. ஓவராலா சேர்த்து 4 இடத்துலயும் காலியா இருனால ஃபைனலா ஓவரால் எக்ஸ். ஓகே, இது எப்பனா கட்டிங் 4 sides ஆர் ஓப்பன் ட்ரையாங்கிள் சம் நம்ம சொல்லலாம். சாரி, ஓப்பன் ரெக்டாங்குலர் பாக்ஸ். அடுத்து நம்ம சிலிண்டர் பார்க்க போறோம்.
சிலிண்டர். சிலிண்டர் தான் இருக்கிறதுலே ரொம்ப கியூபுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸினா இதுதான். ஓகே, இது எப்படி நம்ம ஃபார்முலா டிரைவ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மேல ஒரு சர்க்கிள் இருக்கு. ஓகே, சர்க்கிளை வந்து ஒன்று பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சர்க்கிளோடைய பெரிமீட்டர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? சர்க்கிளுக்கு பெரிமீட்டர் நம்ம சொல்லாம சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. ஓகே, இங்க சிலிண்டரோட ஹைட் என்ன? நம்ம வந்து எல்ன்னு சொல்லலாம், ஹெச்ன்னு சொல்லலாம். நம்ம ஹெச்னே யூஸ் பண்ணிக்கலாம், ஹெச். அப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம எப்படி சொல்லலாம்? 2πr into h. இதுதான் வந்து சிஎஸ்ஏ. அதே டிஎஸ்ஏ என்னன்னா ஓவராலா நம்ம இப்ப ஆட் பண்ண போறோம். 2πr h plus r. ஓகே, நம்மளுடைய ரேடியஸ் இந்த இடத்துல நம்ம சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் தான் சேர்த்தோம். இப்போ வந்து நம்ம டோட்டல் சர்ஃபேஸ்ல ஃபுல்லத்தையும் சேர்க்கிறோம். இது எப்படி வந்துச்சுன்னா 2πr h பிளஸ் 2 சர்க்கிள் இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கா. ஸோ இப்போ 2 சர்க்கிள், சர்க்கிளோட ஏரியா என்ன? πr ஸ்கொயர். ஸோ இதை நான் வெளியே எடுத்ததுன்னா 2πr h r plus h. ஸோ இப்படிதான் வந்து இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி சிஎஸ்ஏ h by r plus h நம்ம சொல்லணும், ரேஷியோ கேட்டாங்கன்னா. ஓகே, இது வந்து லென்த்து, இது வந்து பிரெத்து. இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும். இப்போ இங்க இருக்கிற ரேடியஸ் வந்து இங்க லென்த்தா மாறும், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகே, இப்போ ஃபோல்டிங் along length. லென்த்தை வச்சு இப்போ ஃபோல்ட் பண்றாங்கன்னா இது என்னவா மாறும்னா, இப்போ லென்த்தை வந்து ஃபோல்ட் பண்ண என்ன ஆகும்? பி வந்து ஹைட் ஆயிரும், இது வந்து ரேடியஸ் ஆயிரும். அப்போ 2πr is equal to L. ஏன்னா இது நம்ம இப்படி சுற்றும் போது என்ன ஆகும்? இதுதான் L தான் வந்து R மாறும், B வந்து H மாறிடும். அதே நான் பிரெத்தை வச்சு இப்படி இந்த சைட்ல இப்படி நான் சுத்தினேன்னா ஃபோல்டிங் along breadth. பிரெத்தை வச்சு நான் இது பண்ணனா, நான் இப்படி சுத்தும் போது நான் எந்த சைடு சுத்துறேனோ அங்கதானே ரேடியஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ ரேடியஸ் அங்க ஃபார்ம் ஆச்சுன்னா அதை நம்ம பெரிமீட்டர் நம்ம சொல்லலாம், இல்லாட்டி சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம சொல்லலாம். 2πr L வந்து இங்க என்ன ஆகும்? ஹைட்டா மாறிடும். ஏன்னா இங்கிட்டு இது நம்ம சுத்தும் போது இந்த இடம் தான் ஹைட்டா மாறும். ஸோ இது ஒரு கண்டிஷன். ஸோ இதெல்லாம் நீங்க எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, இதோடைய வால்யூம் நம்ம பார்த்தோம்னா சிலிண்டரோட வால்யூம் πr ஸ்கொயர் h. ஏன்னா சர்க்கிளோடைய ஏரியா அதே மாதிரி ஓவரால் ஹைட் இருக்கனால πr ஸ்கொயர் h நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டா நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்னு நீங்க இந்த டயக்ராம யோசிச்சு அந்த இடத்துல நீங்க எழுதணும். ஏன்னா 2 ஆப்ஷனுமே இருக்கும். நீங்க வந்து பிரெத்தை வந்து சர்க்கம்ஃபரன்ஸா எடுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுவும் வச்சிருப்பாங்க, லென்த்தை நீங்க சர்க்கம்ஃபரன்ஸா எடுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதையும் வச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப காஷியஸா நீங்க இதை சால்வ் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து நான் மேல சொல்லியிருந்தது. இப்போ இது வந்து நான் வந்து ஹெச்ன்னு இருக்கு, இது 2πr இருக்கு. இப்போ நான் லென்த்தை வச்சு நான் ஃபோல்ட் பண்றேன். இப்போ நான் வந்து இப்படி டுவர்ட்ஸ் இப்படி நான் விரிக்கிறேன்னா எனக்கு 2πr வந்து எல்லாம் மாறிடுமா? இப்படி நான் விரிச்சேன்னா அப்போ ஹைட் வந்து என்னவா மாறும்? எனக்கு பிரெத்தா மாறிடும். அதே நான் இப்படி ஓப்பன் பண்றேன், இதை நான் ஓப்பன் பண்ணேன்னா என்னுடைய 2πr வந்து பிரெத்தா மாறிடும், எங்கிட்டு இருக்கிறது லென்த் வந்து ஹைட்டா மாறிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த டயக்ராம் அதுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து ஆலோ சிலிண்டர். ஆலோ சிலிண்டர் எல்லாமே ஒரே மாதிரி தான், ஃபார்முலா மட்டும் தான் கொஞ்சம் மாறும். ஆலோ சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க புதுசா என்ன படிக்கணும்னா திக்னஸ் தெரிஞ்சிருக்கணும். திக்னஸ்னா இது ரெண்டுத்துக்குள்ள கேப் தான், இதுதான் திக்னஸ். ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு தேவைன்னா உள்ள இருக்கிறத நம்ம ஆர்னு வச்சுக்கலாம், வெளியே இருக்கிறத கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம். அப்போ பெருசு மைனஸ் சின்னது மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு திக்னஸ் கண்டுபிடிச்சிருவோமா இந்த இடம் கேப்பை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம திக்னஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அதே மாதிரி நம்ம இது கேட்குறாங்கன்னு வைங்க, வால்யூம். வால்யூம் என்ன? இங்கே அதே தான்.
பை ஃபர்ஸ்ட் வெளியே இருக்க சர்க்கிள் எழுதிக்கலாம். பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஹச் ரெண்டுத்துக்கு காமனா இருக்கும். இதுக்கு ஒரு ஹச் இதுக்கு ஒரு ஹச் சேர்ந்தே கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இது கீழே வரணும், நான் பாதியில நிப்பாட்டிட்டேன். சரியா, இது ஃபுல்லா வரணும். இங்க ஹச் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் சாரி ஸ்மால் ஆர் ஹெச். இப்போ காமனா என்ன இருக்கு? பை ஹச் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இது நம்ம எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கா? அப்போ பை ஹெச் ஆர் பிளஸ் ஆர் ஆர் மைனஸ் ஆர் இப்படி நம்ம சால்வ் பண்ணலாம். இதே சிஎஸ்சின்னு இதுல கேட்டாங்கன்னா சிம்பிள் அதே மாதிரிதான். அங்க எப்படி நம்ம 2 பை ஆர் ஹச் பார்த்தோமோ இங்க 2 ஆர் இருக்கனால 2 ஆரையும் நம்ம ஆட் பண்ணிடணும். அப்போ டிஎஸ்சி எப்படி இருக்கும்? டிஎஸ்சி அதே மாதிரிதான். 2 பை ஆர் பிளஸ் ஆர் ஹச் பிளஸ் 2 பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். அங்க எப்படி நம்ம 2 பை ஆர் ஸ்கொயர்னு பார்த்து ஆட் பண்ணமோ அதே தான் இங்கே நம்ம பண்ணிருக்கோம். இது சிஎஸ்ஏ தான். இது சிஎஸ்ஏ கூட நம்ம அந்த ஏரியாவை சேர்த்தோம்னா அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவாயிரும். அப்போ டிரைவ் பண்ணோம்னா 2 பை ஆர் பிளஸ் ஆர் ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர். ஓகே, இந்த ஃபார்முலால இருக்கிறதுனால ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அதுதான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அடுத்து சில கண்டிஷன் ஆலோ சிலிண்டர்லாம் பார்க்கும்போது ரேஷியோ கேட்பாங்க. ஒரு கோன் வந்து ஆலோ சிலிண்டர்ல இருக்கு, அப்போ என்னவா இருக்கும் ரேஷியோன்னு பார்த்தோம்னா ரேஷியோ பிட்வீன் கோன் அண்ட் ஹெமிஸ்பியர் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் கோன். இதோடைய யூனிவர்சல் ரேஷியோ பார்த்தோம்னா 3/1 இருக்கணும். 3:1. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பியர் சிலிண்டருக்குள்ள ஒரு ஸ்பியர் இருக்கு, இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா இது வந்து ஃபுல்லா கவர் ஆகும். இந்த சிலிண்டர் அதாவது இப்படி இருக்குன்னா அந்த சர்க்கிள் இது ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி தான். ஓகே, அப்போ இது ஃபுல்லா கவர் ஆகுதுன்னா இது நம்ம என்ன சொல்லலாம்? ஹெச்னு சொல்லலாம் சிலிண்டரை. அப்போ இது ஹெச்னா இங்க என்ன இருக்கும்? நம்மளுக்கு ஆர் இருக்கும், டயாமீட்டர். இங்க ஒரு ஆர் இங்க ஒரு ஆர், 2 ரேடியஸ் கிடைக்கும். அப்போ h is equal to r நம்ம 2r நம்ம சொல்லலாமா? 2r னு சொல்லலாம், இல்லாட்டி டயாமீட்டர் நம்ம சொல்லலாம். ஓகே, இதோட ரேஷியோ எப்படி இருக்கும்? ஒரு சிலிண்டருக்கும் ஒரு ஸ்பியருக்கும் உள்ள ரேஷியோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 3/2 ரேஷியோல இருக்கும். 3:2 ரேஷியோல இருக்கும். ஓகே, அதே ஒரு கியூப்குள்ள ஒரு சிலிண்டர் இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இது ஒரு சைடுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த சைடுனா இது ஃபுல்லா சைடுனா அப்போ இதுவும் உள்ள சைடா தான் இருக்கும். அப்போ a is equal to 2r நம்ம சொல்லலாம், r is equal to a/2 நம்ம சொல்லலாமா? ரேடியஸ் கேட்டாங்கன்னா ஏன் இங்க ரேடியஸ் நான் சொல்றேன்? இங்க நம்மளுக்கு இது ஃபுல்லா கவர் ஆயிடுது கியூப. அப்போ அது ஃபுல்லா கவர் ஆயிடுனா இங்க a இருக்க போது இதுல பாதி தான் r, இங்க ஒரு r இங்க ஒரு r இருக்க போது, அதனால 2r நம்ம இங்க போடுறோம். ஓகே, இதோட ரேஷியோ நம்ம பார்த்தோம்னா ரேஷியோ வால்யூம் ஆஃப் கியூப் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சிலிண்டர் 14/11, அதாவது 14:11ல இருக்கணும். ஓகே, அடுத்து கோனை பொறுத்த வரைக்கும் பித்தகரஸ் தியரம் தான் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். கோன் இது 6, இங்க L, இது H, இங்க 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். சாரி இங்க. ஓகே, இதோடைய ஷார்ப் எட்ஜஸ் பேர் தான் அபெக்ஸ்னுவாங்க. இது ஸ்லாண்ட் ஹைட், Lன்றது ஸ்லாண்ட் ஹைட், Hன்றது ரியல் ஹைட். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்முலா தான். நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ஃபார்முலா என்ன? CBA. ரைட் ஆங்கிள் வந்துருச்சுன்னா நம்ம எப்படி சைட்ஸ் கண்டுபிடிப்போம்? இது ஹைபாட்னஸ், இது பேஸ், இது நம்ம பார்ப்போம். ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்னு சொல்லி நம்ம ட்ரிபிளேட் பித்தகரஸ் தியரத்துல நம்ம பார்ப்போம்.
அதே தான் இங்கேயும் இதை கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு ஸ்லாண்ட் ஹைட் என்னவா இருக்குன்னா ஹைபாட்டனஸா இருக்கு. ஸ்லாண்ட் ஹைட் ஹைபாட்டனஸா இருக்குன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம், எல் ஸ்கொயர் பேஸ் என்ன ஆர் ஸ்கொயர் அட்ஜசன்ட் என்னவா இருக்கு ஹெச் ஸ்கொயர். அப்போ எல் நம்மளுக்கு வேணும்னா ரூட் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் நம்ம சொல்லலாம். ஓகே, இதோட சிஎஸ்ஐ நம்ம எப்படி சொல்லலாம், பை ஆர் எல். ஓகே, அப்ப டிஎஸ் என்னவா இருக்கும், டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா இங்க நம்ம கீழே சர்க்கிள் இருக்கு. ஸோ இப்போ காமனா எடுத்துட்டோம்னா எல் பிளஸ் ஆர். ஓகே, இதோட வால்யூம் நம்ம பார்த்தோம்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, இதுதான் வந்து கியூபோடைய மேஜரான ஃபார்முலாஸ். அடுத்து நம்ம பார்த்தோம்னா கோன்லேயே சில வெரைட்டிஸான சம்ஸ் இருக்கு. ஷேப் வச்சு கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க, அதை நான் சொல்கிறேன். இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கட்டிங் ஆஃப் கோன். ஓகே, இதுலேருந்து நம்ம பார்ப்போம். கட்டிங் ஆஃப் கோனுன்னா இந்த நார்த் இந்தியா சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நிறைய சம்ஸ் வந்து அசால்ட்டாக சால்வ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வந்தேன்னா இங்கே இருக்கு. ஓகே, இப்போ நான் ஒரு கோனை கட் பண்ணுறேன்னா எனக்கு இங்கே ஒரு ஹைட் வரும், இங்கே ஓவரால் ஹைட் எனக்கு இங்கே ஒன்று இருக்கும். இப்போ எனக்கு இங்கே ஒரு ஹைட் வந்திருக்கும், இங்கே ஒரு ஹைட் வந்திருக்கும். நம்ம வேணால் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வந்திருக்கும். அதே மாதிரி லென்த், ஓவரால் லென்த் எனக்கு L2ன்னு சொல்லுவேன். இங்கே நான் வெட்டிட்டேன்னா எனக்கு இங்கே ஒரு கோன் இருக்குல்ல, அங்கே L1 நான் சொல்லுவேன். அப்போ எனக்கு இங்கே R1 ஒரு ரேடியஸ் இருக்கும், கீழே எனக்கு R2ன்னு ஒரு ரேடியஸ் இருக்கும். ஓகே, இப்போ என்னன்னா இது ரெண்டுமே வந்து சேமா நம்ம ஈக்குவேட் பண்ணா ஈக்குவலா தான் வரும். R1 by R2, H1 by H2, L1 by L2. இது இன்னொரு ஃபார்ம்ல நம்ம சொல்லணும்னா ஸ்மாலஸ்ட் கோன் டிவைடட் பை பிகெஸ்ட் கோன். இது அப்படியே நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க போட்டிருக்கோம் பாருங்க, சேமா R, H, L. அதே நம்ம சிஎஸ்ஐ கேட்டாங்கன்னா L2, இதெல்லாம் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். L1, L2, L ஸ்கொயர், H1, H2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஈக்குவலா இருக்கும். நான் இதை டெலீட் பண்ணிடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க அதை. ஓகே, ஸோ அப்போ நம்ம சிஎஸ்ஐ இந்த மாதிரி ஒரு கோனை கட் பண்றாங்க, ரெண்டு கோன் ஃபார்ம் ஆகுதுன்னா அது ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். இது சிஎஸ்ஐ கேட்டா. அதே வால்யூம் கேட்டாங்கன்னா சேம் நம்ம எப்படி அங்க போட்டோம், R1, R2 ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுல. இங்க வால்யூம் கேட்டாங்கன்னா R1 by R2 whole cube, L1 by L2 whole cube, H1 by H2 whole cube. வால்யூம்னால நம்ம கியூப் பண்றோம், அதே ஏரியானால நம்ம ஸ்கொயர் பண்றோம். ஸோ இதுதான் வந்து கட்டிங் ஆஃப் கோனுடைய ஒரு கான்செப்ட். ஓகே, அடுத்து ஃப்ரஸ்ட்ரம். ஃப்ரஸ்ட்ரம்னா என்னன்னா ஒரு கோனுடைய அபெக்ஸ்ன்றது அதோடைய கூர்மையான பகுதியை நம்ம கட் பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரமா வரும். இது சொல்ல போனா ஒரு பக்கெட் ஷேப் கூட நம்ம சொல்லலாம். ஓகே, இதுல என்னென்ன வித்தியாசம் நம்ம சேஞ்சஸ் பார்க்கலாம் கோனுக்குதுன்னா, ரெண்டு ரேடியஸ் இங்க நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இங்க ஒன்று வரும், இதை வந்து நான் ஸ்மால் R2, இது வந்து R1 வச்சுக்கலாம். ஓகே, இங்க ஒரு ஹைட் எனக்கு வரும், அந்த ஹைட் இங்க எனக்கு சேமா தான் இருக்கும். ஸ்லாண்டிங் ஹைட் இங்க சேமா தான் இருக்கும். ஓகே, இதுல என்ன ஒரு சேஞ்சஸ் நம்மளுக்கு என்ன வரும்னா திக்னஸ் மாதிரி இங்க ரேடியஸ் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கொஞ்சம் கிடைக்கும். இந்த இடத்துல என்ன வரும்னா R1 minus R2. ஏன்னா ரெண்டு ரேடியஸ் இருக்கனால நம்மளுக்கு ஃபைனலா ரேடியஸ் நம்ம எடுக்கும்போது ரெண்டு ரேடியஸ் நம்மளுக்கு இப்படிதான் கிடைக்கும். எப்படி நம்ம ஆலோ ஸ்பியர் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்க ஃப்ரஸ்ட்ரத்துக்கும் சேஞ்ச் ஆகுது. ஓகே, அதே மாதிரி ஸ்லாண்டிங் ஹெட் நம்ம எடுத்தோம்னா எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். ரேடியஸ் இங்க என்ன ரெண்டு ரேடியஸ் இருக்கனால R1 minus R ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்ம எல் மட்டும் வேணும்னா ரூட் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் R1 minus R2 ஹோல் ஸ்கொயர். அவ்வளவுதான். இந்த கோனை பொறுத்த வரைக்கும்
அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கோனை பொறுத்த வரைக்கும் இது வந்து லென்த் ஸ்லாண்ட் டைப்னு நமக்கு தெரியும். இதே சிஎஸ்ஐ கேட்டாங்கன்னா என்ன, அப்படியே நம்ம எப்படி கோனுக்கு எழுதுனா பையாரல்னா இங்க 2 ரேடியஸ் இருக்கனால நம்ம அப்படியே எழுத போறோம். அதே டிஎஸ்ஐன்னு கேட்டாங்கன்னா டிஎஸ்ஐக்கும் அதே தான். ஃபர்ஸ்ட் சிஎஸ்ஐ எழுதிருங்க. 1 R2L plus pi R1 square plus R2 whole square. இதே வால்யூம் கேட்டாங்கன்னா 1/3 pi R1 square R2 square plus R1 R2 into H. மேக்ஸிமம் வால்யூம்னா அதில் கேட்க மாட்டாங்க. டிஎஸ்ஏ அண்ட் சிஎஸ்ஏ தான் அதிகம் ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டேர்மோட ஃபார்முலா எப்போதுமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எது வீக்காக இருக்குமோ அதுலேருந்து அதிகம் கேட்பாங்க. ஸ்பியரு, ஸ்லிண்டரு, கோன் இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ரஸ்ட்ரம், பிரமிடு, ப்ரிசம்லாம் ரொம்ப லேட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப ரேர் தான். அதான் எக்ஸாமில் அதுதான் அதிகம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எப்பொழுதுமே ஃபார்முலாவை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மென்சுரேஷன் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஓகே, ஸ்பியர். ஸ்பியர் வந்து ஒரு 3D சர்க்கிள் நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு கார்னரும் கிடையாது, 0 கார்னர். இதோடைய வால்யூம் என்ன? வால்யூம் வந்து 4/3 pi r3. வால்யூம்னால pi r3 நம்ம சொல்றோம். இதோடைய சர்ஃபேஸ் ஏரியா நம்ம சொல்வோம். சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4 pi r². ஏரியானால வெறும் r² வரும், வால்யூம்னால r³ வரும். ஸோ இது மேக்ஸிமம் இந்த ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஃபார்முலா தான் நம்மளுக்கு முடிஞ்சிடும். இதுலேயே சிலது கட்டிங்னு ஒன்று கேட்டிருப்பாங்க. கட்டிங் ஸ்பியர் இங்கே இருக்கு. நான் அதை ஹெமிஸ்பியர் முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பியர்ல பாதி தான் ஹெமிஸ்பியர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 4/3 pi r³ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2/3 pi r³. அப்போ ஹெமிஸ்பியரோட வால்யூம் என்ன? ஸ்பியரோட பாதி. அதே மாதிரி இதோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நம்ம பார்த்தோம்னா இதை நம்ம கட் பண்ணனால நம்மளுக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். இப்போ CSA is equal to 2 pi r². அதே TSA நீங்க பார்க்கும்போது 3 pi r². இப்போ கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்க, போத் பார்ட்ஸ்னு கேட்பாங்க. ஹெமிஸ்பியர்னு கேட்காம போத் பார்ட்ஸ், TSA ஆஃப் போத் பார்ட்ஸ்னு கேட்டாங்கன்னா 4 pi r² plus 2 pi r², மொத்தம் 6 pi r² வரும். ஓகே, இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி சால்வ் பண்ணது தான். ஸோ டெரிவேட் நம்ம பண்ணோம்னா ரொம்ப பெருசாக போக்கும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. TSA ஆஃப் போத் பார்ட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 6 pi r², வெறும் TSA மட்டும் கேட்டாங்கன்னா 3 pi r². அதே மாதிரி CSA மட்டும் கேட்டாங்கன்னா 2 pi r². ஓகே, அடுத்து கட்டிங் ஆஃப் ஸ்பியர். கட்டிங் ஆஃப் ஸ்பியர்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ ஒரு ஸ்பியர் இருக்கு. இதை 4 பார்ட்ஸாக நான் கட் பண்ணுறேன். நான் கட் பண்ணேன்னா எனக்கு TSA என்னவா இருக்குன்னு கேட்பாங்க. TSA வந்து 4 pi r². ஏன் 4 pi r² போடுறோம்? நம்மளுக்கு ஸ்பியரோடைய சர்ஃபேஸ் ஏரியா 4 pi r². இப்போ நான் எத்தனை கட் பண்றேன்? 4 கட் பண்றேன். இதோடைய ஏரியா என்ன? சர்க்கிள் தானே, அப்போ pi r². அப்போ நான் 4 கட்ஸ் பண்றேன். அப்போ என்னோட ஏரியா ஓவராலா நான் 4 கட் பண்ணும்போது என்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா pi r². TSA வந்து 8 pi r² மாறுது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இதுலயே குவாட்ரேட்னு வாங்க. குவார்டர் ஸ்பியர் கேட்டாங்கன்னா டிவைட் பை 4 போட்டுருங்க. இது வந்து 2 pi r², 2 pi r², 2 pi r², 2 pi r². இப்படி தான் அதை பிரிப்பாங்க கட்டிங். அதுக்கப்புறம் நோட் பண்ணிக்கோங்க, கொஸ்டின்ல 3 கட்ஸ் இருந்துச்சுன்னா 8 பார்ட்ஸ் வரணும். அதே மாதிரி 6 சர்க்குலர் ஏரியா வரணும். 6 சர்க்குலர் ஏரியா வரணும். ஓகே, இதுதான் வந்து TSA பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம். இது 3 கட்னா, இது வந்து 2 கட், 2 கட். இது 2 கட்னா TSA வந்து 8 pi r², 3 கட்னா TSA வந்து 10 pi r². ஏன் 10 pi r²?
ஆல்ரெடி சொன்னது தான். சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4 பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ ஒரு சர்க்கிளை வந்து நான் 3ஆ கட் பண்ணுறேன். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று பண்ணும்போது 6 கட்ஸ் ஆகுது. ஒவ்வொரு சர்க்கிள் தான், எல்லாமே சர்க்கிள் தான். ஸோ 6 பை ஆர் ஸ்கொயரால் நான் மல்டிப்ளை பண்ணுவேன். 6 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்னு வரும். அப்போ ஓவராலாக டோட்டல் சர்ஃபேஸ் எனக்கு என்ன வரும்னா 10 பை ஆர் ஸ்கொயர் வரும். ஓகே, அப்போ நீங்கள் 2 கட்ஸ்க்கும் 3 கட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. 2 கட்னா எனக்கு இங்கே ஒன்று இங்கே ஒன்று 2 டைமென்ஷனில் முடிஞ்சிடும். 3 கட்னா இங்கே எக்ஸ் ஒய் இசட் 3 கட் நடக்கும். இங்கே எனக்கு எக்ஸ் ஒய் கட் மட்டும் தான் நடக்கும். ஓகே, அடுத்து ஆலோஸ்பியர். ஆலோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஆலோஸ்பியருக்கு கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆலோஸ்பியருக்கு நம்மளும் அதே ஃபார்முலா ஸ்பியரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், சிலிண்டரில் திக்னஸ் தான் பார்த்தோம். இது வந்து ஸ்மால் ஆர்னு வச்சுக்கோங்க, வெளியே இருக்கிறது லார்ஜ் ஆர்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இங்க நடுவில் இருக்கிறதுனா திக்னஸ், ரெண்டுத்துக்குள்ள கேப். அப்போ ரெண்டுத்துக்குள்ள கேப் என்ன பண்ணலாம், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். இது திக்னஸ் முடிஞ்சிச்சா. அடுத்து வால்யூம். வால்யூம் பொறுத்த வரைக்கும் ஸ்பியரோட வால்யூம் தான், பட் இங்க 2 ஸ்பியர் இருக்கனால 2 ரேடியஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். இல்லாட்டி நீங்க இதை இன்னும் நீங்க திக்னஸ் சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கு போல நீங்க திக்னஸ் போட்டீங்கன்னா அப்போ எப்படி உங்களுக்கு ஃபார்முலா வரும், 4/3 இன்டூ பை ஆர் பிளஸ் டி கியூப் மைனஸ் ஆர் கியூப். இப்படி நம்ம எழுதலாம். இந்த ஃபார்முலாவை நம்ம மாற்றி எழுதலாம். ஸோ அதனால நீங்க ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். அடுத்து இதுல பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 2 சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியானா 4 பை ஆர் ஸ்கொயர். இங்க 2 இருக்கனால 2 ரேடியஸ் வரும். அதனால 2 சர்ஃபேஸ் ஏரியா நம்ம ஆட் பண்ணணும். இதுதான் ஆலோஸ்பியரோடது. ஓகே, பிரிசம் பார்க்க போறோம். நம்ம பிரிசமோட டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி சேனல்ல போட்டிருக்கேன், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க சர்க்கிள் இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்கு. ஸோ ஏ பி 2 சைடு நான் வச்சுக்கிறேன். இது வந்து சி, இங்க இருக்கிறது ஹைட். வால்யூம் ஆஃப் பிரிசம்னு பொறுத்த வரைக்கும் வால்யூம் ஆஃப் பிரிசம் நம்ம பார்க்கும்போது ஏரியா ஆஃப் பேஸ் இன்டு ஹைட். இதோட பேஸ் என்ன, இங்க வந்து ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன, ஆஃப் பேஸ் இன்டு ஹச். அப்போ இங்க ஒரு ஹச், இது வேற ஹச், இது வேற ஹச் நம்ம அங்க கண்டுபிடிச்சிருப்போம். அந்த பிரிசம் வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். அதுக்கப்புறம் எல்எஸ்ஏ நம்ம பார்த்தோம்னா எல்எஸ்ஏனா என்ன, அதோடைய பெரிமீட்டர், சுத்தி இருக்கிற சுற்றளவு தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டு ஹைட். இதுதான் வந்து பிரிசமோடது. அதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டாங்கன்னா ஆல்ரெடி நம்ம எல்எஸ்ஏவை ஆட் பண்ணுவோம். அதோட சேர்த்து 2 டைம்ஸ். ஏன் 2 டைம்ஸ், இந்த ஒரு பேஸ் இங்க ஒரு பேஸ், 2 பேஸ் இருக்கனால பேஸ் ஏரியா. நான் பிரிசம் உங்களுக்கு இங்க ஷார்ட்டா தான் கொடுத்துருக்கேன். பிரிசம் டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன், நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் உங்களுக்கு லிங்க். ஸோ அதை பாருங்க, உங்களுக்கு அதுல சம்ஸும் நான் சால்வ் பண்ணிருப்பேன். அடுத்து எக்ஸாகோனல் பிரிசம். எக்ஸாகோனல் பிரிசம் பொறுத்த வரைக்கும் இங்க பேஸ் மட்டும் தான் மாறும். இதோடைய பேஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 3√3/2 a ஸ்கொயர். எக்ஸாகோனலுடைய பேஸ். இதே லேட்டரல் சர்ஃபேஸ்னு கேட்டாங்கன்னா, பிரிசத்தை வச்சு கேட்டாங்கன்னா 6a இன்டு ஹைட். ஏன் 6a இன்டு ஹைட்டு, இங்க h நம்மளுக்கு இங்க ஒரு a, இங்க ஒரு a, இங்க ஒரு a, இங்க ஒரு a, இங்க ஒன்று, இங்க ஒன்று. ஸோ எல்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் 6 இங்க இருக்கும், 6 சைடு இருக்கும், ஹைட் ஒன்று இருக்கும், அவ்வளவுதான். டிஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் என்ன, 6ah பிளஸ் 3√3a ஸ்கொயர், அவ்வளவுதான். அதே வால்யூம் கேட்டாங்கன்னா சிம்பிள், 3√3/2 a ஸ்கொயர் h. ஏன் நம்ம இங்க h பண்றோம், நம்மளுடைய பேஸ் ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஏரியா ஆஃப் பேஸ் இன்டு ஹைட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நம்மளுக்கு ஏரியா இங்க என்ன கொடுத்துருக்கோம், பேஸ் என்ன இருக்கு, பேஸோட ஏரியா, அதனால இங்க போட்டுட்டோம் இன்டு ஹைட். ஸோ பிரிசமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி, பிரமிடும் ஈஸி தான். நீங்க ஃபார்முலாவை மக்கப் பண்ணாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸி தான். ஓகே,
இப்போ நம்ம ப்ரிசம் பார்க்கலாம். ப்ரிசம்க்கும் பிரமிடுக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ் ரெண்டுமே சேமா இருக்காது. ஒரே ஒரு பேஸ் தான் இருக்கும். ஆனா அங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பேஸ் சேமா இருக்கும். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே. இதோடைய LSA நம்ம பார்த்தோம்னா half perimeter of base into slant height. இப்போ இங்க வந்து நம்மளுக்கு என்ன பேஸ் இருக்கு? ஸ்கொயர் இருக்கா? ஸ்கொயர் பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஆஃப் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்ன? ஸ்கொயரோடைய பெரிமீட்டர் வந்து 4a. ஸ்லாண்ட் ஹைட் நம்மளுக்கு இதுதான் ஸ்லாண்ட் ஹைட். இதுதான் நம்மளுக்கு L. ஸோ இன்ட்டு L நம்ம இங்க போட்டுக்கலாம். இப்படிதான் வந்து நம்ம ஒவ்வொரு பேஸுக்கும் நம்ம தனித்தனியா அதை பெரிமீட்டர் ஞாபகம் வச்சுக்கணும். அதே கீழே இங்க ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா அதோடைய பேஸ் மாறும். புரியுதா? ஓகே. அடுத்து TSA. TSA நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? LSA பிளஸ் பேஸ் ஏரியா. இங்க ஏன் நம்ம ஒரு பேஸ் ஏரியா போடுறோம்? அதே நம்ம பிரிசம்ல பார்க்கும்போது 2 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிருப்போம். ஏன்னா மேலேயும் ஒரு பேஸ் இருக்கும், கீழேயும் ஒரு பேஸ் இருக்கும். இங்க நம்மளுக்கு ஒரே ஒரு பேஸ் இருக்கனால தான் TSAக்கு வந்து நம்ம ஒரே ஒரு பேஸ் இங்க யூஸ் பண்றோம். ஓகே. அதே மாதிரி வால்யூம் நம்ம பார்க்கும்போது 1/3 into area of base into height. அடுத்து ஃப்ரஸ்ட்ரம் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரஸ்ட்ரமை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம கோண பாதியா கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் எங்கேயும் கட் பண்ணுவோம். இதோடைய லென்த் கேட்டாங்கன்னா half L is equal to root h square plus a by b of whole square. ஓகே. இதுல எங்க a இருக்குன்னா இந்த சைடு வந்து a, இங்க மேல இருக்கிறது b. ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு சைடும் சைடு மாறுது, பிரெத் மாறுது, அதோடைய அளவு மாறுது. இங்க இருக்கிறது நம்மளுக்கு ஹைட், இங்க இருக்குது ஸ்லாண்டிங் ஹைட். ஸோ அப்புறம் நம்மளுக்கு ரெண்டு பிரெத் இது டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால a மைனஸ் b. அதே மாதிரி உள்ள இங்கேயும் நடக்கும் இப்படி போகும்போது. ஸோ அதனால 2 சைட்ஸ்னால by 2. இங்க நம்ம ஆருக்கு பதிலாக அதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். புரியுதா? நம்ம ரைட் ஆங்கிள் தியரி நம்ம பார்த்துருப்போம், அதாவது பித்தகரஸ் தியரம். L squared is equal to h squared plus r squared. இங்க ஆருக்கு பதிலாக நம்ம இங்க இதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரஸ்ட்ரம் ஆஃப் கோனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஈஸி தான். லேட்ரல் சைட் பொறுத்த வரைக்கும் LSA பொறுத்த வரைக்கும் half P1 plus P2 into L. அதாவது P1 P2 என்னன்னா பெரிமீட்டர், ரெண்டு பேஸோட பெரிமீட்டர். இப்போ இங்க என்ன பேஸ் இருக்கு? இங்க ஸ்கொயர் இருக்கு, கீழே ஸ்கொயர் தான் இருக்கு. ஆனா சைடு மாறுதுல, அப்ப பெரிமீட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் B வந்து B-ஓட 4 சென்டிமீட்டர் இருக்கு, A வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ ரெண்டு பெரிமீட்டருமே நம்மளுக்கு மாறுதுல. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 4 into 4 plus 4 into 5. அப்போ ரெண்டு பெரிமீட்டர் நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கனால தான் நம்ம P1 plus P2 into L நம்ம சொல்றோம். ஓகே. இதுதான் வந்து இந்த ஃப்ரஸ்ட்ரத்துல LSA வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகே. அடுத்து TSA கேட்டாங்கன்னா என்ன? சிம்பிள், அதே தான். TSA is equal to LSA plus area of top, மேல இருக்குல்ல இதோட இது, plus area of bottom. எதுவுமே நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மென்சுரேஷன் ஈஸி. இப்போ ஏன் நம்ம டாப் ஏரியா பாட்டம் ஏரியா போட்டிருக்கோம்? இதே ப்ரிசப்ட்ல பாத்தீங்கன்னா 2 into ஏரியா ஆஃப் பேஸ் நம்ம போட்டிருப்போம், ஏன்னா ரெண்டு சைடு சேம் ஏரியானால. அதே நம்ம பிரமிட்ல பார்க்கும்போது ஒரே ஒன்று ஏரியா பேஸ் தான் நம்ம போட்டிருப்போம். இங்க ஏரியா ஆஃப் டாப் அண்ட் ஏரியா ஆஃப் பாட்டம்னு போடுறோம், ஏன்னா மேல ஒரு ஏரியா கிடைக்கும், கீழே ஒரு ஏரியா கிடைக்கும். இப்போ மேல 4 நான் சொன்னேன்னா 16 வரும் அங்க ஏரியா, அதே கீழே பார்க்கும்போது 25 வரும் நம்மளுக்கு ஏரியா. ஸோ டிஎஸ்ஏன்னு பொறுத்த வரைக்கும் ஓவரால் சைட்ஸை நம்ம ஆட் பண்றது தான் நம்மளுடைய வேலை, அதோடைய ஏரியாவை கண்டுபிடிக்கிறது தான். சரி, அதுக்கப்புறம் வால்யூம் நம்ம பார்த்தோம்னா 1/3 A1 plus A2 plus root A1 into A2 into H. இதுதான் வந்து இதோடைய வால்யூம்.
A1ன்றது இதோடைய ஏரியாஸ் சொல்றது, ஏரியா ஆஃப் பேஸ். இப்போ இங்க ஏரியா வந்து என்ன, A1 என்ன மேல இருக்கிறது, சைடு வந்து 4னா அப்போ A வந்து 16, இங்க என்னவா இருக்கும் 25 இருக்கும். ஏன்னா ஏரியா வந்து இங்க சைடு வந்து 5னா ஏரியா வந்து 25 இருக்கும். ஸோ அப்படிதான் நம்ம போடணும். ஓகே, அதுக்கப்புறம் பென்டாகோனல் பிரமிட். பென்டாகோனல் பிரமிடை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் அவ்வளோவா கேட்டதில்லை, பட் ஃபார்முலாஸ் கூட நோட் பண்ணிக்கோங்க. இதோட எல்எஸ்ஏவும் அதே மாதிரி தான், half 5 சைட்ஸ் இருக்கு இன்டு எஸ். எஸ்ன்றது அப்படியே சர்ஃபேஸ் ஏரியா மாதிரி. டிஎஸ் என்ன பண்ணுவோம், இங்கே அதே மாதிரி தான் 5a/2 s plus √3a². வால்யூம் வந்து 1/3 √3a². ஸோ இதுதான் அதோடைய ஃபார்முலா. அண்ட் ஃபைனல் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. இந்த ஹெக்ஸாகோனல் அண்ட் பென்டாகோனல் கேட்க மாட்டாங்க, பட் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அதிகமாக. எஸ்ன்றது ஸ்லாண்ட் ஹைட்டு, நான் சர்ஃபேஸ் ஏரியான்ட்டேன். இது எஸ்ன்றது ஸ்லாண்ட் ஹைட். ஓகே, இது ஸ்லாண்ட் ஹைட். அடுத்து ஃபைனலாக ஹெக்ஸாகோனல் பிரமிட். இதோட எல்எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் 1/2 6 சைடுனால 6a இன்டு ஸ்லாண்ட் ஹைட். இது எஸ், இங்கே ஏ, இங்கே அப்படியே அதுக்கு பின்னாடி இருக்கிறதும். டிஎஸ்ஏன்னு பார்த்தோம்னா 3as, ஏன்னா இது கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு 3asன்னு கிடைக்கும், பிளஸ் 3√3/2 a². வால்யூம் இஸ் ஈக்குவல் டு √3/2 a² இன்டு h. ஏரியா ஆஃப் பேஸ், ஏன்னா இது வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு, இன்டு ஹைட். அவ்வளோதான். ஸோ நம்ம இன்னைக்கு மென்சுரேஷனில் ஒன் ஷாட் எல்லா ஃபார்முலாவும் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். 90% கவர் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் இதுலேருந்து தான் உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டரில் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு சம் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி ரெண்டுத்துக்குமே நம்ம ஃப்ரீ கைடன்ஸ் வந்து நம்ம டெலிகிராமில் கொண்டுட்டு போயிட்டு தான் இருக்கோம், ஃப்ரீ மென்டார்ஷிப். அதே மாதிரி உங்களுக்கு ஃபைல்ஸ் நோட்ஸ் வேணா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.